மகரம் ராசி நேயர்களே, குடும்பத்தின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாம மன அழுத்தம் உங்களுக்கு ஏற்படுத்தியிருந்திருக்கும். மகரம் ராசிக்காரங்க இயற்கையிலேயே அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைப்பாங்க. ஆனால் லக்னாதிபதி சனியின் பலவீனம் அல்லது சந்திரன் 8 மற்றும் 12 மறையும் சந்தோஷம காலங்களில் குடும்பத்தினரோட மிஞ்சிய ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் உங்களால் பூர்த்தி செய்ய முடியாமல் போயிருந்திருக்கும். நான் இவ்வளவு செய்தும் எனக்கு நல்ல பெயர் இல்லையே என்ற விரக்தி உங்களுக்கு கடுமையான மன அழுத்தத்தையும் தாழ்வு மனப்பான்மையையும் ஊண்டுதலாகவே கொடுக்கும். அதாவது நீங்கள் எவ்வளவுதான் உதவி செஞ்சாலும் அது குடும்பத்தில் மிஞ்சிய ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையுமே உங்களால் பூர்த்தி செய்ய முடியாமலே போயிருந்திருக்கும். நீங்கள் இவ்வளவு செய்தும் எனக்கு நல்ல பெயர் இல்லையே என்ற விரக்தி உங்களுக்குள்ள கடுமையான மன அழுத்தத்தையும் தாழ்வு மனப்பான்மையும் தூண்டுதலாகவே கொடுத்திருந்திருக்கும். நீங்கள் இயற்கையிலேயே அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவங்க தான். அது மட்டும் இல்லாமல் பழைய கடன்கள் அல்லது நிதி சிக்கல் மீண்டும் பேசப்பட போகிறது. 6ஆம் வீடு என்பது கடன், நோய், எதிரி ஸ்தானம் ஆகும். இந்த 6ஆம் அதிபதியின் தசாபுத்தியோ அல்லது கோச்சார ரீதியாக 6ஆம் வீட்டில் அசுப கிரகங்களோட அமர்வு ஏற்படும் போது பல வருடங்களுக்கு முன்பு நீங்கள் வாங்கிய அல்லது உங்களுக்காக யாரோ வாங்கிய பழைய கடன்கள், ஜாமீன் கையெழுத்து போட்ட விவகாரங்கள் மீண்டும் தலை தூக்கும். முடிந்து போன கதை என்று நீங்கள் நினைத்த ஒரு நிதி சிக்கல் தற்போது குடும்ப அமைதியை குலைக்கும் வகையில் மறுபடியும் விவாத பொருளாகவே மாறி வரப்போகிறது. அதாவது உங்கள் வீட்டில் அசுபகிரகங்களோட அமர்வால் ஏற்பட போகும் பல வருடங்களுக்கு முன்பு நீங்கள் வாங்கிய அல்லது உங்களுக்கு யாரோ வாங்கி கொடுத்த கடன்கள், ஜாமீன் கையெழுத்து போட்ட விவகாரங்கள் மீண்டும் தலை தூக்கப் போகிறது. முடிந்து போன கதை என்று நீங்கள் நினைத்தால் அது ஒரு நிதி சிக்கல் தற்போதைய குடும்ப அமைதியை குலைக்கும் வகையில் மறுபடியும் விவாத பொருளாகவே மாறப்போகிறது. ஒருவரோட அமைதியான குணம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்திருக்கும். அது மகரம் ராசியினர் பொதுவாகவே அதிகம் பேசாத, மௌனத்தை விரும்பும் அமைதியான மனிதர்களால். ஆனால் உங்கள் ராசிக்கு வாக்குஸ்தானமான 2ஆம் வீட்டில் சனியின் ஆதிக்கம் அதிகரிக்கும் போது உங்கள் அமைதியை மற்றவங்க திமிர், அலட்சியம் அல்லது ஏதோ சதி செய்கிறாங்க என்று தவறா அர்த்தம் கற்பித்து கொள்வாங்க. நீங்கள் நியாயமா ஒதுங்கி இருந்தாலும் ஏன் பேசாம இருக்கிறாங்க, ஏதோ மறைக்கிறாங்க என்ற சந்தேகம் குடும்பத்துக்குள்ள தேவையற்ற விவாதங்களையே வளர்த்திருந்திருக்கும். அதாவது உங்க குடும்பத்துல நீங்கள் வாக்கு கொடுக்கறதுல நல்ல இதாக இருப்பீங்க, அந்த வாக்கு நிறைவேற்றணும்னு. ஆனால் உங்கள் அமைதியை மற்றவங்க திமிர், அலட்சியம் அல்லது ஏதோ சதி செய்கிறாங்க என்று தவறாகவே அர்த்தம் கற்பித்து கொள்வாங்க. நீங்கள் நியாயமாக ஒதுங்கி இருந்தாலும் ஏன் பேசாமல் இருக்கிறாங்க, ஏதோ மறைக்கிறாங்க என்ற சந்தேகம் குடும்பத்துக்குள்ள தேவையற்ற விவாதங்களையே வளர்த்திருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதே தான் நடக்கப் போகிறது. வீட்டு சூழல் அமைதியாகவும், சண்டை, சச்சரவுகள், வீண் வாக்குவாதங்கள் நிறைந்திருந்த உங்கள் இல்லத்தில் இனி மங்கள ஒளிகளும் மகிழ்ச்சியான சிரிப்பொலிகளும் தான் கேட்கப் போகிறது. 4ஆம் வீடான சுகஸ்தானம் மற்றும் வளம் பெறுவதால் வீட்டில் இருக்கும் வாஸ்து தோஷங்கள் அல்லது எதிர்மறை ஆற்றல்கள் விலகும். உறவினர்களோட வருகை மற்றும் சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும். உங்களின் இல்லம் உங்களுக்கு ஒரு சொர்க்கமாகவே மாறும். வேலை முடிந்து வீட்டிற்குள் நுழையும் போது ஒரு இனம் புரியாத அமைதியும் நிம்மதியும் உங்களை வரவேற்கும். அதாவது உங்களோட சண்டை சச்சரவுகள், வீண் வாக்குவாதங்கள் நிறைந்திருந்த உங்கள் இல்லத்தில் இனி மங்கள ஒலிகளும் மகிழ்ச்சியான சிரிப்பொலிகளும் தான் கேட்க போகிறது. உங்களுக்கு வீட்டில் சுகஸ்தானம் பலம் பெறுவதால்
வீட்டில் இருக்கும் வாஸ்து தோஷங்கள் அல்லது எதிர்மறை ஆற்றல்கள் விலகி உறவினர்களோட வருகை மற்றும் சுப நிகழ்ச்சிகளால வீடு களை கட்டப் போகிறது. உங்களுடைய இல்லம் உங்களுக்கு ஒரு சொர்க்கமாகவே மாறப்போகிறது. வேலை முடிந்து வீட்டிற்குள் நுழையும் போது ஒரு புது இன்பம் புரியாத அமைதியும் நிம்மதியும் உங்களை வரவேற்கப் போகிறது. உறவுகள் மேம்படும். உங்களை விட்டு விலகிச் சென்ற சொந்த பந்தங்கள், நண்பர்கள் அனைவரும் மீண்டும் உங்களுடன் இணைவாங்க. உங்களை பற்றி தவறா புரிந்து கொண்டவங்க தங்கள் தவற உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலை உருவாகும். சமுதாயத்துல பெரிய மனிதர்களின் நட்பும் வழிகாட்டுதலும் கிடைக்கும். உறவினர்களுக்கிடையே இருந்த பழைய பகை, கோர்ட் கேஸ் போன்ற சுபுகமற்ற நிலைகள் எல்லாம் சுபுகமான பேச்சுவார்த்தை மூலம் சுபுகமாகவே முடிய போகுது. புதிய நட்பு வட்டாரம் உருவாகி அது உங்கள் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாகவே இருக்க போகிறது. அதாவது வரப்போகிற நாட்கள் உங்களை விட்டு விலகிச் சென்ற சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அனைவரும் மீண்டும் உங்களோட இணைவாங்க. உங்களை பற்றி தவறா புரிந்து கொண்டவங்க தங்கள் தவறை உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலை உருவாக போகிறது. சமுதாயத்துல பெரிய மனிதர்களோட நட்பும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்களுக்கிடையே இருந்த பழைய பகை, கோர்ட் கேஸ் போன்ற சுபுகமற்ற நிலைகள் எல்லாம் சுபுகமா பேச்சுவார்த்தை மூலம் சுபுகமா முடிய போகிறது. புதிய நட்பு வட்டாரம் உருவாகி அது உங்கள் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாகவே இருக்க போகுது. எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். நெருக்கடியான காலகட்டங்கள்ல நீங்க யாரிடமும் உதவி கேட்டாலும் கிடைக்காமல் ஏமாந்த உங்களுக்கு இனி கேட்காமலேயே உதவிகள் வந்து சேரும். வங்கி கடன்கள் தடையின்றி அப்ரூவல் ஆகும். உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையை உணர்ந்து உங்களின் நண்பர்கள் அல்லது உடன் பணிபுரிவங்களை பண உதவியோ அல்லது தார்மீக ஆதரவோ அளிப்பாங்க. அரசு வழியில கிடைக்க வேண்டிய சலுகைகள், மானியங்கள் மற்றும் உதவிகள் எந்தவித அலட்சியமின்றி உங்களை வந்தடையும். ஆபத் ஆபத்பாந்தவனாக யாராவது ஒருவர் சரியான நேரத்தில் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. அதாவது உங்களுக்கு நெருக்கடியான காலகட்டங்கள்ல நீங்க யாரிடம் உதவி கேட்டாலும் உதவி கேட்டால் கிடைக்காமல் ஏமாந்த உங்களுக்கு நீ கேட்காமலே உதவி வந்து சேரப்போகிறது. வங்கி கடன்கள் தடையின்றி அப்ரூவல் ஆகும். உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையை உணர்ந்து உங்களின் நண்பர்களோ அல்லது உடன் பணிபுரியவங்களோ பண உதவியோ அல்லது தார்மீக ஆதரவோ அளிப்பாங்க. சலுகைகள், மானியங்கள் மற்றும் உதவிகள் எந்தவித அலட்சியமே இன்றி உங்களை வந்தடைய போகிறது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாஸ்து தோஷங்கள் அல்லது எதிர்மறை ஆற்றல்கள் விலகும். உறவினர்களோட வருகை மற்றும் சுப நிகழ்ச்சிகளால வீடு களை கட்டும். உங்களின் இல்லம் உங்களுக்கு ஒரு சொர்க்கமாகவே மாறும். வேலை முடிந்து வீட்டிற்குள் நுழையும் போது ஒரு இனம் புரியாத அமைதியும் நிம்மதியும் உங்களை வரவேற்கும். அதாவது உங்களோட சண்டை சச்சரவுகள், வீண் வாக்குவாதங்கள் நிறைந்திருந்த உங்கள் இல்லத்துல இனி மங்கள ஒலிகளும் மகிழ்ச்சியான சிரிப்பொலிகளும் தான் கேட்க போகிறது. உங்களுக்கு வீட்டில் சுகஸ்தானம் பலம் பெறுவதால வீட்டில் இருக்கும் வாசு தோஷங்கள் அல்லது எதிர்மறை ஆற்றல்கள் விலகி உறவினர்களோட வருகை மற்றும் சுப நிகழ்ச்சிகளால வீடு களை கட்டப் போகிறது. உங்களுடைய இல்லம் உங்களுக்கு ஒரு சொர்க்கமாகவே மாறப்போகிறது. வேலை முடிந்து வீட்டிற்குள் நுழையும் போது ஒரு புது இன்பம் புரியாத அமைதியும் நிம்மதியும் உங்களை வரவேற்கப் போகிறது. உறவுகள் மேம்படும். உங்களை விட்டு விலகிச் சென்ற சொந்த பந்தங்கள், நண்பர்கள் அனைவரும் மீண்டும் உங்களுடன் இணைவாங்க. உங்களை பற்றி தவறா புரிந்து கொண்டவங்க தங்கள் தவற உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலை உருவாகும். சமுதாயத்துல பெரிய மனிதர்களின் நட்பும் வழிகாட்டுதலும் கிடைக்கும். உறவினர்களுக்கிடையே இருந்த பழைய பகை, கோர்ட் கேஸ் போன்ற சுபுகமற்ற நிலைகள் எல்லாம் சுபுகமான பேச்சுவார்த்தை மூலம் சுபுகமாகவே முடிய போகுது. புதிய நட்பு வட்டாரம் உருவாகி அது உங்கள் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாகவே இருக்க போகிறது. அதாவது
விவாகப்பு நாட்கள்ல உங்களை விட்டு விலகிச் சென்ற சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அனைவரும் மீண்டும் உங்களோட இணைவாங்க. உங்கள பத்தி தவறா புரிந்து கொண்டவங்க, தங்க தவற உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலை உருவாகப் போகிறது. சமுதாயத்துல பெரிய மனிதர்களோட நட்பும், வழிகாட்டுதலும் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்களுக்கிடையே இருந்த பழைய பகை, கோர்ட் கேஸ் போன்ற சுமூகமற்ற நிலைகள் எல்லாம் சுமூகமா பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமா முடியப் போகிறது. புதிய நட்பு வட்டாரம் உருவாகி, அது உங்கள் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாகவே இருக்கப் போகுது. எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். நெருக்கடியான காலகட்டங்கள்ல நீங்க யாரிடமும் உதவி கேட்டாலும் கிடைக்காமல் ஏமாந்த உங்களுக்கு இனி கேட்காமலேயே உதவிகள் வந்து சேரும். வங்கி கடன்கள் தடையின்றி அப்ரூவல் ஆகும். உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையை உணர்ந்து உங்களின் நண்பர்கள் அல்லது உடன் பணிபுரிவங்களே பண உதவியோ அல்லது தார்மீக ஆதரவோ அளிப்பாங்க. அரசு வழியில கிடைக்க வேண்டிய சலுகைகள், மானியங்கள் மற்றும் உதவிகள் எந்தவித அலட்சியமின்றி உங்களை வந்தடையும். ஆபத் ஆபத்பாந்தவனாக யாராவது ஒருவர் சரியான நேரத்தில் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. அதாவது உங்களுக்கு நெருக்கடியான காலகட்டங்கள்ல நீங்க யாரிடம் உதவி கேட்டாலும் உதவி கேட்டால் கிடைக்காமல் ஏமாந்த உங்களுக்கு நீ கேட்காமலே உதவி சேரப்போகிறது. வங்கி கடன்கள் தடையின்றி அப்ரூவல் ஆகும். உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையை உணர்ந்து உங்களின் நண்பர்களோ